தொழுகையானது பிசிக்கல் மற்றும் சைக்காலஜிக்கல் எக்ஸசைஸாக அமைகிறது. ஹாஃபிலாக்களை துறைசார் பட்டதாரிகளாக உருவாக்கும் இலங்கையின் முன்னோடி கல்வி செயல் திட்டமான பதுளை ஃபாத்திமா வழிகாட்டல் மையத்தில் கல்வி பயிலும் மாணவிகள் புனித ஹஜ் பெருநாளை முன்னிட்டு பெருமையுடன் வழங்கும் விசேட வானொலி நிகழ்ச்சி. ஹஜ் பெருநாள் தினத்தன்று காலை 11 மணிக்கு உங்கள் பாசத்தின் பண்பலை ஊபா வானொலியில் ஒலிபரப்பாக உள்ளது. There I became a specialist in obstetrician and gynecologist. நிகழ்ச்சியில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியான பதில்களை அனுப்பி பதுளை ஃபாத்திமா வழிகாட்டல் மையம் வழங்கும் பெருமதியான பண பரிசில்களையும் வென்றெடுங்கள். இந்நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் நோபியா பிரைவேட் லிமிடெட், இலக்கம் 26 பஜார் வீதி பதுளை. தொலைபேசி இலக்கம் நோட் 5522299919. வாட்ஸ்அப் 070111244. பாத்திமா வாழ்ந்த முறை உனக்கு தெரியுமா? அந்த பாதையிலே வந்த பெண்ணே நீ நம்பிக்கையினதும் தியாகத்தினதும் செய்தியினை சுமந்து வரும் புனித ஹஜ் பெருநாளை முன்னிட்டு பண்டாரவளை யூசி கோட்டஸ் மദ്രസா பரீரா மாணவர்கள் முதன்முறையாக வழங்கும் ஹஜ் பெருநாள் விசேட சிறுவர் நிகழ்ச்சி சிறகடிக்கும் சிட்டுக்கள். Muslims travel far and wide to Makkah's heart with faith and pride. இஸ்லாமிய கடமைகளில் 5வது கடமை ஹஜ்ஜாகும். அருள்மறையாம் அல் குர்ஆன் அல்லாஹ்வின் அருட்கொடையாம். தியாக திருநாள் அன்று மாலை 4:30க்கு உங்கள் பாசத்தின் பண்பலை ஊபா வானொலியில் கேட்க தவறாதீர்கள். ஹஜ் பெருநாள் வந்த சரித்திரம் கேளுங்கள். முழு நிலவன ஒளிரும் ஒப்பில்லா உடல் அழகின் ரகசியம் நோபியா பிரைவேட் லிமிடெட். முகம், சருமம், கூந்தல் உட்பட உடல் அழகையும் ஆரோக்கியத்தினையும் பேணிக் கொள்வதற்கு தேவையான அனைத்து விதமான அழகு சாதன பொருட்கள், கலர் காஸ்மெட்டிக்ஸ், பிரைடல் காஸ்மெட்டிக்ஸ், ஃபேஷன் ஜுவல்லரிஸ், பெர்ஃபியூம்ஸ், ஃப்ராக்ரன்ஸ் மற்றும் பர்ஸ், பெல்ட், கை கடிகாரங்கள், ஓர்னமெண்ட்ஸ், ஹேண்ட் பேக்ஸ், கிஃப்ட் ஐட்டம்ஸ், டாய்ஸ் உட்பட சமையலறை சாதனங்கள், செலூன்களுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள பதுளை நகரில் நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் நோபியா பிரைவேட் லிமிடெட். சகல விதமான தரச்சான்றிதழ்களோடு இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களை விசேட தள்ளுபடிகள் மற்றும் விலை கழிவுகளோடு பெற்றுக்கொள்வதோடு அன்பளிப்பு செய்வதற்காக கிஃப்ட் வவுச்சர்களையும் இங்கே பெற்றுக்கொள்ளலாம். அத்தோடு மிக விரைவில் ட்ரெண்ட் எக்ஸ்பிரஸ் சேவையினூடாக உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நம்பிக்கையோடும் விரைவாகவும் வீட்டுக்கே வரவழைத்துக் கொள்ளக்கூடிய வசதிகளும் செய்து தரப்பட உள்ளது. அழகான உங்கள் தோற்றத்தை மேலும் அழகுபடுத்த நோபியா பிரைவேட் லிமிடெட், இலக்கம் 26 பஜார் வீதி பதுளை. தொலைபேசி இலக்கம் 05522299919. வாட்ஸ்அப் 070111244. தியாகத்தின் பிறந்த நாள், இறைவன் நமக்களித்த வசந்த நாள் புனித ஹஜ் பெருநாளை முன்னிட்டு அலுபத்து அல் நஸ்ரா பாலர் பாடசாலை மாணவர்கள் வருடாந்தம் வழங்கும் விசேட சிறுவர் நிகழ்ச்சி வளர்பிறை. பலஸ்தீனின் ஓலம் காதில் கேட்கின்றதா? உங்கள் மனசாட்சி இதை பார்த்து விழிக்கின்றதா? அங்கே போயும் அப்பர் இப்படி செல்ஃபி தானே எடுக்கிறார். தியாக திருநாளாம் ஹஜ் பெருநாள் தினத்தன்று காலை 10 மணிக்கு உங்கள் ஊபா வானொலியில். இந்நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் அலுபத்து அல் நஸ்ரா பாலர் பாடசாலை மாணவர்களின் பெற்றோர்கள். இணை அனுசரணை MC திருமண மண்டபம். திருமண வைபவங்கள், விழாக்கள், கலை கலாசார நிகழ்ச்சிகள், இஃப்தார் வைபவங்கள் உட்பட இதர நிகழ்வுகளை ஆடம்பரமான முறையில் நடாத்திட சிறந்த மண்டபம் MC திருமண மண்டபம். சகல விதமான அடிப்படை வசதிகளுடன் கூடிய விசாலமான மண்டபம், தாராளமான வாகன தரிப்பிட வசதிகளுடன் அலுப்பத்தை மண்ணின் எழில் கொஞ்சும் இயற்கை சூழலில் கம்பீரமாக காட்சி தருகிறது MC திருமண மண்டபம்.
முன்பதிவுகள் மற்றும் மேலதிக விவரங்களுக்கு உரிமையாளர் M.R. ஃபர்ஷாத். தொலைபேசி இலக்கம் 077 50 28 954 அல்லது 074 23 73 999. சிட்டி பாயிண்ட் வீட்டு பாவனை பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்கள், அலுமினிய பொருட்கள், கேஸ் குக்கர், ரைஸ் குக்கர், பிரஷர் குக்கர், ஓவன் உட்பட அனைத்து விதமான சமையலறை உபகரணங்களையும் பைசிக்கிள், ட்ரைசிக்கிள்களை உத்தரவாதத்துடன் பெற்றுக்கொள்ள படல்குமர நகரில் நீங்கள் நாட வேண்டிய நம்பகமான இடம் சிட்டி பாயிண்ட். மேலதிக விவரங்களுக்கு உரிமையாளர் M.A.M. ரிம்சான். தொலைபேசி இலக்கம் 077 530 39 17. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சலாமும் சலவாத்தும் எம்பெருமானார் ரசூலி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் குடும்பத்தார், அவர்களை முறையாக பின்பற்றுவோர் அனைவரின் மீதும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஈடற்ற தியாகத்தை நினைவு கூறும் முகமாக உலகவாழ் முஸ்லிம்கள் இன்றைய தினத்தில் ஈதுல் அல்ஹா தியாக திருநாளாம் ஹஜ்ஜு பெருநாளை மிகவும் விமர்சையான முறையில் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் உலகவாழ் முஸ்லிம்கள் அனைவருக்கும் ஊபா வானொலி சார்பாக எங்களுடைய ஹஜ்ஜு பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அதேபோல இன்றைய நாளை சிறப்பிக்கும் முகமாக நாங்கள் அதிகாலை 5:30 பல்வேறுபட்டு சிறப்பான இஸ்லாமிய நிகழ்ச்சிகளை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இப்போது முதல் அலுபத்து அல் நஸ்ரா பாலர் பாடசாலை மாணவர்கள் வருடாந்தம் வழங்குகின்ற ஹஜ்ஜு பெருநாள் விசேட சிறுவர் நிகழ்ச்சி வளர்பிறை நிகழ்ச்சியினை இப்போது முதல் நீங்கள் கேட்கலாம். நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அலுபத்து அல் நஸ்ரா பாலர் பாடசாலை மாணவர்களது பெற்றோர்கள். அதேபோல அலுபத்தை மண்ணிலே புதிதாக உதயமாகி மிகவும் சிறப்பான முறையில் இயங்கி வருகின்ற MC திருமண மண்டபத்தினர், அதேபோல படல்குமர நகரிலே இயங்கி வருகின்ற சிட்டி பாயிண்ட் நிறுவனத்தினர். தியாகத்தின் பிறந்த நாள், இறைவன் நமக்களித்து வசந்த நாள், புனித ஹஜ்ஜு பெருநாளை முன்னிட்டு அலுபத்து அல் நஸ்ரா பாலர் பாடசாலை மாணவர்கள் வருடாந்தம் வழங்கும் விசேட சிறுவர் நிகழ்ச்சி வளர்பிறை. பலஸ்தீனின் ஓலம் காதில் கேட்கின்றதா? உங்கள் மனசாட்சி இதை பார்த்து விழிக்கின்றதா? அங்கே போயும் அப்படி இப்படி செல்ஃபி தானே எடுக்கிறார். தியாக திருநாளாம் ஹஜ்ஜு பெருநாள் தினத்தன்று காலை 10 மணிக்கு உங்கள் ஊபா வானொலியில் இந்நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் அலுபத்து அல் நஸ்ரா பாலர் பாடசாலை மாணவர்களின் பெற்றோர்கள். இணை அனுசரணை MC திருமண மண்டபம். திருமண வைபவங்கள், விழாக்கள், கலை கலாசார நிகழ்ச்சிகள், இஃப்தார் வைபவங்கள் உட்பட இதர நிகழ்வுகளை ஆடம்பரமான முறையில் நடாத்திட சிறந்த மண்டபம் MC திருமண மண்டபம். சகலவிதமான அடிப்படை வசதிகளுடன் கூடிய விசாலமான மண்டபம், தாராளமான வாகன தரிப்பிட வசதிகளுடன் அலுப்பத்தை மண்ணின் எழில் கொஞ்சும் இயற்கை சூழலில் கம்பீரமாக காட்சி தருகிறது MC திருமண மண்டபம். முன்பதிவுகள் மற்றும் மேலதிக விவரங்களுக்கு உரிமையாளர் M.R. ஃபர்ஷாத். தொலைபேசி இலக்கம் 077 50 28 954 அல்லது 074 23 73 999. சிட்டி பாயிண்ட் வீட்டு பாவனை பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்கள், அலுமினிய பொருட்கள், கேஸ் குக்கர், ரைஸ் குக்கர், பிரஷர் குக்கர், ஓவன் உட்பட அனைத்து விதமான சமையலறை உபகரணங்களையும் பைசிக்கிள், ட்ரைசிக்கிள்களை உத்தரவாதத்துடன் பெற்றுக்கொள்ள படல்குமர நகரில் நீங்கள் நாட வேண்டிய நம்பகமான இடம் சிட்டி பாயிண்ட். மேலதிக விவரங்களுக்கு உரிமையாளர் M.A.M. ரிம்சான். தொலைபேசி இலக்கம் 077 530 39 17. அலுபத்து அல் நஸ்ரா பாலர் பாடசாலை மாணவர்கள் ஹஜ்ஜு பெருநாளை முன்னிட்டு வழங்கிக் கொண்டிருக்கின்ற வளர்பிறை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இந்த வருட நிகழ்ச்சிக்கும் அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அலுபத்து அல் நஸ்ரா பாலர் பாடசாலை மாணவர்களது பெற்றோர்கள். அதேபோல அலுபத்து MC
திருமண மண்டபத்தின் உரிமையாளர் ஜனாப் MBM ஃபர்ஷாத் அவர்கள், அதேபோல படல்குமரியில் இயங்கி வருகின்ற சிட்டி பாயிண்ட் நிறுவனத்தின் உரிமையாளர் ஜனாப் MAM ரின்சான் ஆகியோர். இவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்வதோடு, மிகவும் குறுகிய காலத்தில் இந்த மாணவர்கள் முன்பள்ளியில் இணைந்து கிட்டத்தட்ட 4-5 மாதங்கள் தான் ஆகின்றன. இந்த குறுகிய காலத்தில் இந்த மாணவர்களை சிறப்பான முறையில் பயிற்றுவித்து நெறிப்படுத்தி அவர்களை வழிகாட்டி இந்த நிகழ்ச்சிக்காக தயார்படுத்திய அலுபொத்து அல் நஸ்ரா பாலர் பாடசாலையின் ஆசிரியை ஜனாபா இரிஃபா அவர்களுக்கும், அதேபோல AJM அஜிகா ஆசிரியர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல இதில் பெற்றோருடைய பங்கும் அளப்பரியது. இவர்களும் வீடுகளிலேயே இந்த மாணவர்களை இந்த நிகழ்ச்சிக்காக பயிற்றுவித்து தயார்படுத்தி இருக்கிறார்கள். அந்த பெற்றோருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்வதோடு, என்றும் போல் இன்றும் இந்த நிகழ்ச்சியினை எங்களுக்காக ஏற்பாடு செய்து தந்து எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவரான ஜனாப் NPM நிசார் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த அனைவருடைய ஒரு ஒருமித்த முயற்சியாக தான் இந்த நிகழ்ச்சி இத்தனை வருடங்களாக வருடந்தோறும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சியின் வெற்றிக்கு பின்னால் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, ஹஜ்ஜு பெருநாளை முன்னிட்டு அலுபொத்து அல் நஸ்ரா பாலர் பாடசாலை மாணவர்கள் வழங்குகின்ற விசேட நிகழ்ச்சியின் தொகுப்பினை கேட்கலாம். நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்குகின்றார் ஃபாத்திமா நசீஃபா. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உவா மாகாணம் மொனராகலை மாவட்டத்தில் மலைகளாலும் காடுகளாலும் சூழப்பெற்ற அழகிய ஊராம் அலுபத்து எனும் ஊரில் 26 வருடங்களாக இயங்கி வரும் அல் நஸ்ரா பாலர் பாடசாலை மாணவர்கள் ஹஜ் பெருநாளை முன்னிட்டு இவ்வருடமும் சிறுவர் நிகழ்ச்சிகளை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றனர். இன்றைய இந்நிகழ்வினை ஆரம்பித்து வைக்கும் முகமாக திருமறையாம் அல் குர்ஆனின் சில வசனங்களை ஓதிச் செல்ல நாம் அழைப்பது MN அஸ்ஜத் அகமது. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வத்தீனி வஸ்ஸைத்தூன் وطور سينين وهذا البلد الأمين لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناهم أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون فما يكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين. صدق الله مولانا العظيم. அதனைத் தொடர்ந்து அழகிய சிங்கள பாடல் ஒன்றை உங்கள் முன் பாட வருகிறார் MR ரிதாயினி. ජීවිතයේ උපත පතන් යහ පතක්ම පතපතා ජීවිතයම ජයගන්නට වැහැස්සින් කටයුතු කළා විරුඳු පවෙන් පවසන්නමි නබි චරිතය ගෙනමෙමා රස කර කර මේසම ඔබ අසනුමනවී වසලා මා ආදර නබිතුමා ආදර මා දිවිපුරා මා ආදර නබිතුමා ආදර මා දිවිපුරා රබියුල් අව්වල් මාසේ ඉපදුනේ අපි නබිතුමා සාන්තිය හා සමාදාන මුළුලොවටම හිමියුණා සාන්තිය හා සමාදාන මුළුලොවටම හිමියුණා අල්ලාහ්ගෙන් යදින්න නබි මග පිළිපදින්න
අල්ලාහ්ගෙන් යදින්න නබි මග පිළිපදින්න මක්කා නම් මුතුම් නගර නබි උපතින් සරසුණා අබ්දුල්ලා ආමිනාගේ බිලිඳකු වී ඉපදුණා අබ්දුල්ලා ආමිනාගේ බිලිඳකු වී ඉපදුණා අවසන් නබි යහුවය ශ්‍රේෂ්ඨ මිනිසෙකු විය අවසන් නබි යහුවය ශ්‍රේෂ්ඨ මිනිසෙකු විය අස්සාදික් නම ලැබුවා නැත බොරුවක් කතා කළේ විශ්වාසය රැතගත්තට අල්ලමින් නම ලැබුවා විශ්වාසය රැතගත්තට අල්ලමින් නම ලැබුවා ලොවටම ආදර්ශය නබිතුමාගේ කතිගුණ ලොවටම ආදර්ශය නබිතුමාගේ කතිගුණ තුසිරිස් සිරි සමාජයට පහළ වුණා නබිතුමන් පෙරදෙරුවේ නබිතුමන් තුසිරිස් කමතුරු කරන්න පෙරදෙරුවේ නබිතුමන් තුසිරිස් කමතුරු කරන්න මුළු ලොවටම යහපත කරුණාවේ උල්පත මුළු ලොවටම යහපත කරුණාවේ උල්පත කුර්ආනම් දෙවන්තය පහළ වුණා නබිතුමා දිවි කෙව්වේ නබිතුමා කුර්ආනය විලසින්නේ දිවි කෙව්වේ නබිතුමා කුර්ආනය විලසින්නේ අපේ ආදර නබිතුමා ආදර මා දිවිපුරා අපේ ආදර නබිතුමා ආදර මා දිවිපුරா அதனைத் தொடர்ந்து அழகிய கசீதா ஒன்றினை பாடிச் செல்ல வருகிறார் எம்.ஆர்.எம். ஜெயின். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெண்பனியாலே மலர்ந்திடும் பூவே ஜொலித்திடும் ஊரே அலுப்பதி தாயே வெண்பனியாலே மலர்ந்திடும் பூவே ஜொலித்திடும் ஊரே அலுப்பதி தாயே ரத்தினங்கள் மணிக்கங்கள் கோடி கொண்ட ஊரே மண்மமிகு மானிடத்தை வாழ வைக்கும் ஊரே ரத்தினங்கள் மணிக்கங்கள் கோடி கொண்ட ஊரே மண்மமிகு மானிடத்தை வாழ வைக்கும் ஊரே என் நிறைவா எந்த நூரே பரிமின்னும் அழகு கொடுப்பாயே மலையக நாடும் நதிகளாய்ப்பாடும் வெண்பனியாலே மலர்ந்திடும் பூவே ஜொலித்திடும் ஊரே அலுப்பதி தாயே நாலத்திசையும் மஸ்ஜிதுகள் தென்றலாகும் என் குரல் வனங்கள் பறவை யோசையும் கேட்டு ரசிக்கும் செவிகளும் நாலத்திசையும் மஸ்ஜிதுகள் தென்றலாகும் என் குரல் வனங்கள் பறவை யோசையும் கேட்டு ரசிக்கும் செவிகளும் இஜ்மல் யா ரபி அல்பத்த நஹமது காரியத்தி அல்பத்த இஜ்மல் யா ரபி அல்பத்த நஹமது காரியத்தி அல்பத்த 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 கரங்களை உயர்த்தி போற்றிடுவோம் நாம் அதனென பிரிவின்றி வாழ்ந்திடுவோம் நாம் கரங்களை உயர்த்தி போற்றிடுவோம் நாம் அதனென பிரிவின்றி வாழ்ந்திடுவோம் நாம் என் நிறைவா என்ன நூரே பரிமின்னும் அழகு கொடுப்பாயே மலையக நாடும் நதிகளாய்ப்பாடும் வெண்பனியாலே மலர்ந்திடும் பூவே ஜொலித்திடும் ஊரே அலுப்பதி தாயே பசுமை கொண்ட பூமியா மெலில் கொஞ்சம் நாடிதம் அல்பத்தை ஊரில் போற்றவே வார்த்தை இல்லை நாவிலே பசுமை கொண்ட பூமியா மெலில் கொஞ்சம் நாடிதம் அல்பத்தை ஊரில் போற்றவே வார்த்தை இல்லை நாவிலே இஜ்மல் யா ரபி அல்பத்த நஹ்மது காரியத்தி அல்பத்த இஜ்மல் யா ரபி அல்பத்த நஹ்மது காரியத்தி அல்பத்த அல்பத்த
அலுப்பத்த கரங்களை உயர்த்தி போற்றிடுவோம் நாம் மதனிட பிரிவின்றி வாழ்ந்திடுவோம் நாம் கரங்களை உயர்த்தி போற்றிடுவோம் நாம் மதனிட பிரிவின்றி வாழ்ந்திடுவோம் நாம் என் நிறைவா எந்த நூரே பாரிமின்னும் அழகி கொடுப்பாயே மலையக நாடும் நதிகளாய்ப்பாடும் வெண்பனியாலே மலர்ந்திடும் பூவே ஜொலித்திடும் ஊரே அலுப்பத்தி தாயே பசுமை கொண்ட பூமியா மெலில் கொஞ்சம் நாடிதன் அல்பத்தி ஊரில் போற்றவே வார்த்தை இல்லை நாவிலே பசுமை கொண்ட பூமியா மெலில் கொஞ்சம் நாடிதன் அல்பத்தி ஊரில் போற்றவே வார்த்தை இல்லை நாவிலே இஜ்மல் யா ரபி அல்பத்த நஹ்மது கரியத்தி அல்பத்த இஜ்மல் யா ரபி அல்பத்த நஹ்மது கரியத்தி அல்பத்த கரங்களை உயர்த்தி போற்றிடுவோம் நாம் மதனிட பிரிவின்றி வாழ்ந்திடுவோம் நாம் கரங்களை உயர்த்தி போற்றிடுவோம் நாம் மதனிட பிரிவின்றி வாழ்ந்திடுவோம் நாம் என் நிறைவா எந்த நூரே பாரிமின்னும் அழகி கொடுப்பாயே மலையக நாடும் நதிகளாய்ப்பாடும் வெண்பனியாலே மலர்ந்திடும் பூவே ஜொலித்திடும் ஊரே அலுப்பத்தி தாயே ஜொலித்திடும் ஊரே அலுப்பத்தி தாயே வசலாம். அதனைத் தொடர்ந்து அழகிய பாடலொன்றை பாடிச் செல்ல நாம் அழைப்பது எம்ஆர்எம் ரிஃபா. அஸ்ஸலாமு அலைக்கும். மக்கா புனித நகரினிலே மாநபி முஹம்மத் பிறந்தார்கள். மாண்புரு மதீனா நகரினிலே மாநபி முஹம்மத் மறைந்தார்கள். நபியின் தந்தை அப்துல்லா, நபியின் தாயார் ஆமினா. நபிகள் உண்மை பேசியதால் சாதிக்கென்றே அழைத்தார்கள். நம்பிக்கை கொண்ட மனிதராய் நபிகள் வாழ்ந்த காரணத்தால் அல் அமீன் என்று அழைத்தார்கள். அன்புடன் நபியை ஏற்றார்கள். வசலாம். அடுத்த நிகழ்வாக கலிமா தய்யிபாவை உங்கள் முன் கூறிச் செல்ல நாம் அழைப்பது எம்ஏ அம்ஹர். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவ்வல் கலிமா தய்யிப் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். வணக்கத்துக்கு நாயன் அல்லாஹ் தஆலா வேறு யாரும் இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருத்துவதாவார்கள். எமது அறிவை விருத்தி செய்யும் முகமாக அதற்கான துவாவை கூறிச் செல்ல நாம் அழைப்பது எம்எஃப் அஹ்னாஃப் அஹமத். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஸலி சதுரி வயசில்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தன் மின் லிசானி யஃப்கஹு கஹூலி. ரப்பி சித்னி இல்மா. அல்லாஹும்ம ஃபக்கிஹ்னி ஃபித்தீன். யா அல்லாஹ், என் உள்ளத்தை விரிவாக்கி எனது காரியங்களை இலகுவாக்கி எனது நாவிலுள்ள முடிச்சை அவிழ்த்து எனது பேச்சை விலக செய்வாயாக. எனது அறிவை அதிகப்படுத்துவாயாக. மேலும் தீனில் சிறந்த ஞானத்தையும் தந்தருவாயாக. ஆமீன். 70ற்கு மேற்பட்ட கிளைகளை கொண்ட மகத்தான ஈமான் மனித வாழ்வின் எந்த துறையையும் விட்டு வைக்காமல் சூழ்ந்துள்ளது. வாழ்வின் அனைத்து துறையிலும் மிளிர்ந்திடும் ஈமான் அம்மனிதனின் வாழ்க்கையையே வணக்கமாக மாற்றிவிடுகிறது. அந்த வகையில் ஈமான் கொள்ள வேண்டிய விடயங்களை பற்றி கூற வருகிறார் எம்ஆர்எம் ஐமன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்கள் 6.
ஆமன்து பில்லாஹி அல்லாவை நம்புதல், அமலாய்க்கத்துஹி மலக்குமார்களை நம்புதல், வக்குத்துபிஹி வேதங்களை நம்புதல், வர்சுரிஹி ரசூல்மார்களை நம்புதல், வல்யமிலாஹிரி இறுதி தீர்ப்பு நாளை நம்புதல், வல்கதிரி ஐரி வஷர்ரி மினல்லாஹி தஆலா நல்லதும் தீயதும் அல்லாஹ்வின் நாட்டப்படி நடக்கிறது என்று நம்புதல். வசலாம். அடுத்த நிகழ்வாக சாப்பிடும் போது ஓதும் துஆவினை கூறிச் செல்ல வருகிறார் MRF சாரா. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். சாப்பிடுவோம் ஓதுவா பிஸ்மில்லா வாலா வக்கத்தில்லா. சாப்பிடுவோம் ஓதுவா பிஸ்மில்லா வாலா வக்கத்தில்லா. இஸ்லாத்தின் பிரதான கடமைகளில் ஒன்றே ஹஜ் ஆகும். பொருளாதார வசதி படைத்த ஒவ்வொருவரும் வாழ்நாளில் நிறைவேற்ற வேண்டிய கடமையாகும். ஆம், ஹஜ் பற்றி ஆங்கிலத்தில் எடுத்து கூற நாம் அழைப்பது MM ஷஃபாக் அகமட். அஸ்ஸலாமு அலைக்கும். Hajj is a journey to Allah for His forgiveness, death and sweet giving hours to others. Hajj Mubarak everyone. Hajj is a journey to Allah for His forgiveness, death and sweet giving hours to others. Hajj Mubarak everyone. அதனைத் தொடர்ந்து ஆடை அணியும் போதும் ஆடையை கலற்றும் போதும் ஓதும் துஆவினை கூற நாம் அழைப்பது MR ஹுதைஃப் அகமட். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆடை அணியும் போது வல்லம் தேர்தலிக்கத்தானே வர்த்தகனே மின்னைரி அவுளி மின்னி வலா குவாடை கழட்டும் போது ஓதுந்துவா பிஸ்மில்லாஹி லா இலாஹா இல்லல்லாஹு வஸ்ஸலாம். அடுத்த நிகழ்வாக வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது ஓத வேண்டிய துஆவினை கூற நாம் அழைப்பது FA ஹயா. பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம். பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம். அழகியல் உணர்ச்சியுடைய ஓசை சந்தத்துடன் கூடிய அல்லது ஒத்திசை பண்பு சொற்களால் கோர்க்கப்பட்ட ஓர் எழுத்துக்கலை வடிவமே கவிதை என சொல்லப்படுகிறது. அந்த வகையில் உங்கள் முன் கவிதையொன்றினை கூறிச் செல்ல நாம் அழைப்பது MRF ரீசா. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஜ்ஜி பயணம் போகிறார், ஹாஜி எனவும் சொல்கிறார். அங்கே போயும் அப்படி இப்படி செல்ஃபி தானே எடுக்கிறார். அச்சம் இல்லா ஹஜ்ஜி பயணம் அல்லாஹ் உன்னிடம் கேட்டானா? அங்கே போயும் பகிரித்தொருஃபோ அல்லாஹ் அதனை ஏற்பானா? மிச்சம் இல்லா பாவத்தோடு மீண்டு விடவும் வேண்டாமா? மீண்டும் மீண்டும் கண்ணீராலே தூய்மை பெறவும் வேண்டாமா? மச்சு வீடும் காசும் பணமும் மண்ணை தாண்டி வந்து விடாது. மக்கா போயும் அழியா பாவம் மறுமை கூண்டில் விட்டு விடாது. வஸ்ஸலாம். அதனைத் தொடர்ந்து தூங்கும் போது ஓதும் துஆவினை கூறிச் செல்ல நாம் அழைப்பது MIF இம்னா. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தூங்கும் போதும் ஓதும் துஆ அல்லாஹ்ம பிஸ்மி தமோத்துஆயா. தூங்கும் போதும் ஓதும் துஆ அல்லாஹ்ம பிஸ்மி தமோத்துஆயா. அதனைத் தொடர்ந்து அல் குர்ஆனின் 112வது சூறாவான சூரா இஹ்லாஸை ஓதிச் செல்ல நாம் அழைப்பது அஷ்ஃபா. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். குல்ஹுவல்லஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அடுத்த நிகழ்வாக சிறிய துஆ ஒன்றினை கூறிச் செல்ல நாம் அழைப்பது MSM ஜம்ரி. அஸ்ஸலாமு அலைக்கும் பிஸ்மி ரஹ்மத். அல்லாம இன்னி அஸ்அலுக்கல் அஃபியா. அல்லாம இன்னி அஸ்அலுக்கல் அஃபியா. அதனைத் தொடர்ந்து சூரத்துல் கௌசரை ஓதிச் செல்ல நாம் அழைப்பது MSM ஹம்தான். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அல்தாய்னால் கௌசர் ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர் இன்ன ஸானியக ஹுவல் அப்தர்.
நபி அவர்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் ஓத வேண்டிய துஆக்களை அழகிய முறையில் சொல்லித் தந்துள்ளார்கள். அந்த வகையில் வீட்டை விட்டு வெளியேறும் துஆவினை கூறிச் செல்ல நாம் அழைப்பது MRF அனிகா. அஸ்ஸலாமு அலைக்கும். பேத்தி விட்டு வெளியே போது ஓடும் துவா. இசிதே தாக்கத்து அல்லா லாவோன் வலக்குவத்தை இல்லா பில்லா. இசிதே தாக்கத்து அல்லா லாவோன் வலக்குவத்தை இல்லா பில்லா. முஸ்லிம்கள் அனைவரும் மார்க்க அடிப்படையில் சகோதரர்கள் என்று ஆகிவிடுகிறார்கள். தொழுகை, ஹஜ் போன்ற வணக்க வழிபாடுகளில் கண்கூடாக இந்த சகோதரத்துவத்தை காணலாம். இது இந்த கலிமாவின் மகிமையாகும். ஆகவே முதலாம் கலிமாவை உங்கள் முன் கூறிச் செல்ல நாம் அழைப்பது TLF அஃப்லா. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். ஒன்னாம் கலிமா தாயிப் லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ். ஒன்னாம் கலிமா தாயிப் லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ். அடுத்ததாக இஸ்லாமிய கீதம் ஒன்றை பாட வருகிறார் MAF அஸ்ரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். பலஸ்தீனின் ஓலம் காதில் கேட்கின்றதா? உங்கள் மனசாட்சி இதை பார்த்து விழிக்கின்றதா? நாம் இருந்தோம் ஒரு பூந்தோட்டம் போல, ஏன் இழந்தோம் இந்தேசம் ஆகின்றதே? ஈரங்கள் இல்லை இங்கு இரக்கம் இல்லை, பலஸ்தீனில் காணும் கண்ணில் உறக்கம் இல்லை. வாழ் விழந்தோம் எம்மெதிர்காலம் இங்கே, வாழ்பவரே எம் துயரே காணுங்களே. சொந்தம் வெந்து போனதே எம் வாழ்வில், சோகம் சொந்தமானதே. ஓ சேக்கல் செத்து போகுதே, எங்கெங்கும் தாயை பிள்ளை தேடுதே. இங்கே பிள்ளைகள் ஆடும் தெருவெல்லாம் ரத்தம், நாடற்று போனோம் தீர்தான் விழுந்தோம். போர் தினமும் மரணம்தான் வாழ்வானதே. பலஸ்தீனின் ஓலம் காதில் கேட்கின்றதா? உங்கள் மனசாட்சி இதை பார்த்து விழிக்கின்றதா? நாம் இருந்தோம் ஒரு பூந்தோட்டம் போல, ஏன் இழந்தோம் எம் தேசம் ஆகின்றதே? கடைவீதி சென்ற கணவன் அக்கானல் வீடு வரவில்லையே. தேடி செல்லும் பொழுது கொண்டாடும் வீதி அங்கு இல்லையே. வீட்டுக்கு வந்தால் வீடங்கு இல்லை, எரிகின்ற தீயில் எரிகின்ற பிள்ளை. கொடுமை நாங்கள் யாருக்கு தீமை செய்தோம்? பலஸ்தீனின் ஓலம் காதில் கேட்கின்றதா? உங்கள் மனசாட்சி இதை பார்த்து விழிக்கின்றதா? நாம் இருந்தோம் ஒரு பூந்தோட்டம் போல, ஏன் இழந்தோம் எம் தேசம் ஆகின்றதே? ஈரங்கள் இல்லை இங்கு இரக்கம் இல்லை, பலஸ்தீனில் காணும் கண்ணில் உறக்கம் இல்லை. வாழ் விழந்தோம் எம் எதிர்காலம் இங்கே, வாழ்பவரே எம் தோயரே காணுங்களே. அதனைத் தொடர்ந்து மிருகங்களுடைய பெயர்களை அரபியிலும் தமிழிலும் கூறிச் செல்ல நாம் அழைப்பது MM ஜம்ரி. அஸ்ஸலாமு ஃபீவின் யானை, பக்கத்துன் பசுமாடு, கிட்டத்துன் பூனை, ஜமருன் ஒட்டகம், அசத்துன் சிங்கம்,
நம்பிடுன் புலி, சாணுன் குதிரை, மாறுன் கழுதை. அடுத்த நிகழ்வாக கழிவறைக்கு செல்லும் போது ஓதும் துவாவினை கூறி செல்ல வருகிறார் ஃபஷாத் மரியம். ரஹ்மனி அவுது பிக்க மினல் குஷி அல்கபாஷி. ரஹ்மனி அவுது பிக்க மினல் குஷி அல்கபாஷி. நாம் மஸ்ஜிதுக்கு நுழையும் போதும் வெளியேறும் போதும் ஓதும் துவாக்களை நபி அவர்கள் அழகிய முறையில் சொல்லித் தந்துள்ளார்கள். அந்த வகையில் மஸ்ஜிதை விட்டு வெளியேறும் போது ஓதும் துவாவினை கூற வருகிறார் நூரா ஃபர்ஹத். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். பள்ளிக்குள் நுழையும் போது ஓதும் துவா அல்லாஹும்ம மப்தஹ்லி அபுவாபர் ரஹ்மத்திக்க. பள்ளியிலிருந்து வெளியேறும் போது ஓதும் துவா அல்லாஹும்ம இன்னி அஸ்ஸலுக்க மின் ஃபதுலிக்க வஸ்ஸலாம். அதனைத் தொடர்ந்து சாப்பிட்டு முடிந்த பின் ஓதும் துவாவினை கூற வருகிறார் எம்ஐ ஜயான் அகமட். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சாப்பிட்டின் பின் ஓதும் துவா அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்தாமனா வஸ்ரக வஜாலனா மினல் முஸ்லிமீன். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த நிகழ்வாக மக்களுக்கு நேர்வழி காட்ட அருளப்பட்ட 4 வேதங்கள் பற்றி எடுத்து கூற எம்ஐஎம் இக்ராம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தௌராத் மூசா அபரானி சபூத்தானெத் யூனானி இஞ்சில் ஈசா சுரியானி புதுகான் முஹம்மது வாதானி. வேதங்கள் 4. அஸ்ஸலாம். அதனைத் தொடர்ந்து ஹஜ் பற்றிய ஹதீஸ் ஒன்றை உங்கள் முன் கூறிச் செல்ல நாம் அழைப்பது அப்துல்லா. அனைவருக்கும் என் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு வேற சொர்க்கத்தை தவிர வேற கூலி இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். வஸலாம். அடுத்த நிகழ்வாக கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவிமார்கள் பற்றி எடுத்து கூற நாம் அழைப்பது எம்எஃப் ரஹ்மா. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிமார்களின் மனைவிமார்களின் பெயர் கதீஜா பின் குவைலித் ரலியல்லாஹு அன்ஹா, சௌதா பின் ஸம்மா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா பின் அபு பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா, ஹப்ஸா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹா, ஜைனப் பின் ஹுசைமா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு சல்மா பின் அபு உமையா ரலியல்லாஹு அன்ஹா, ஜுவைரியா பின் அல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு ஹபீபா ரம்லா பின் அபு சுபியான் ரலியல்லாஹு அன்ஹா, சபியா பின் ஹை ரலியல்லாஹு அன்ஹா, மைமுனா பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹா. வஸலாம். நபி அவர்களின் சொல் செயல் அங்கீகாரம் என்பன ஹதீஸ் என்று சொல்வதுடன் இஸ்லாத்தின் அடிப்படை மூலாதாரங்களில் ஒன்றாகவும் சொல்லப்படுகிறது. அந்த வகையில் நபி அவர்களுடைய ஹதீஸ்களில் ஒன்றை உங்கள் முன் கூறிச் செல்ல நாம் அழைப்பது எம்கே நூரா. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். ஹைருக்கும் அந்த அல்லமல் குர்ஆன வஅல்லம. குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர் உங்களில் சிறந்தவர். அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமின் சகோதரர். அல் கைமத்து தைபல் சதகா. அழகிய வார்த்தை தர்மமாகும். லாதரர வலாதிரார. தீங்கிழைக்கவும் கூடாது, பழி வாங்கவும் கூடாது. அதனைத் தொடர்ந்து 5 கலிமாக்களுள் 3வது கலிமாவான கலிமா தம்ஜீதை கூறிச் செல்ல நாம் அழைப்பது எம்ஆர் சௌதா. ஈத் முபாரக். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். 3ஆம் கலிமா தம்ஜீத். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி அலியுல் அலீம். அஸ்ஸலாம். மக்களை நேர்வழியின் பால் அழைப்பதற்காக இறை தூதர்களுக்கு அல்லாஹ்வால் வேதங்களும் சுஹூஃபுகளும் அருளப்பட்டன. அந்த வகையில் அல்லாஹ்வால் இறை தூதர்களுக்கு அருளப்பட்ட வேதங்கள் பற்றி எடுத்து கூற நாம் அழைப்பது எம்இசட்எஃப் சாரா. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.
Taurat, Musak, Abarani, Saburdao, Yunani, Injil, Isa, Suryani, Furqan, Muhammad, Arabani. Assalam. அல்லாஹு தாலா மக்களுக்கு நேர்வழி காட்ட காலத்துக்கு காலம் நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அனுப்பி வைத்தான். இவ்வுலகத்துக்கு சுமார் 1,24,000 நபிமார்களை அல்லாஹ் மக்களுக்கு நேர்வழி காட்ட அனுப்பியதுடன் 25 நபிமார்களின் பெயர்களை அல் குர்ஆனில் குறிப்பிட்டுள்ளான். அந்த வகையில் 25 நபிமார்கள் பற்றி எடுத்து கூற நாம் அழைப்பது MFM ஃபைசி. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 25 நபிமார்கள்: ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், சுயைப் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், துல்கிப்லு அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம், அல் யசூ அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸ்ஸலாம். அதனைத் தொடர்ந்து அழகிய கசீதா ஒன்றினை பாடிச் செல்ல நாம் அழைப்பது MR உமைர். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எந்த நண்பு நண்பா, எந்த நண்பு நண்பா, உந்தன் நண்பு தாயை நினைவில்லையா? உன்னை அறியாமல் உனக்குள்ளே வந்து அன்பை அலி தந்தால் நினைவில்லையா? உன்னை பொத்தி பொத்தி வளர்த்தால் நினைவில்லையா? உன்னை செல்லமாக வளர்த்தால் நினைவில்லையா? அதை சொல்லத்தான் நினைக்கின்றேன், நான் சொல்லாமல் தவிக்கின்றேன். இந்த நண்பு நண்பா, இந்த நண்பு நண்பா, உந்த நண்பு தாயை நினைவில்லையா? உள்ளம் வலிக்கின்றதே, நெஞ்சம் பதறியதே, கண்கள் கலங்கியதே, தாயை நினைக்கையிலே பிரசவ வேதனை பெருகிவிடின், தாயே உன்னை ஏற்றிடுவாள். அன்னையின் வயிற்றில் உன் காலால் உதைந்தது உனக்கென்ன நினைவில்லையா? ஓ இல்மெனும் பாதையை நீ கடக்க, உன் பாதையை நீயாயவளானால் உன் வாழ்க்கை இன்னல்களில் அணையாய் நின்றது உனக்கென்ன நினைவில்லையா? ஓ அன்பின் சிகரம் அவரல்லவா, அன்பின் சின்னம் அவரல்லவா, அதை சொல்லத்தான் நினைக்கின்றேன், நான் சொல்லாமல் தவிக்கின்றேன். தரரரரரர தரரரரரர தரரரரரர. அஸ்ஸலாம். அடுத்த நிகழ்வாக ஹதீஸ் ஒன்றை உங்கள் முன் கூறிச் செல்ல நாம் அழைப்பது MP சாத். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Prophet has said it is obligatory on all Muslims to seek education knowledge, narrated by Jafar ரலியல்லாஹு அன்ஹு வஸலாம். அதனைத் தொடர்ந்து அழகிய கசீதா ஒன்றினை பாடிச் செல்ல நாம் அழைப்பது MRF ஜெய்னப். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வானமன பூமியன எல்லாம் அருள்வளித்தான், 7 கடல் 8 திசை எல்லாம் அருள்வளித்தான். சொந்தம் பந்தம் இருந்தாலும் தாயும் தந்தையும் காத்தாலும், நண்பன் என்னை அடைத்தாலும் நபியே மறவேனாம்.
பறவை இனமை நானால் ரோஜா பூக்கள் எடுத்து நபிகள் நடக்கும் பாதையெல்லாம் பாடியை தூவிடுவேன். யார் சூலனா சலாம், யா ஹபீபனா சலாம், யா ஹபீபனா சலாம், யா ரசூலனா சலாம். வானமன பூமியன எல்லாம் அருள்வளித்தான். 7 கடல் 8 திசை எல்லாம் அருள்வளித்தான். செடியில் ரோஜா இருப்பதினால் செடியே அழகாய் மாறியதின் உள்ளத்தின் அபிகள் இருப்பதனால் உள்ளம் அழகானது. அரபிய நாட்டு அதிபதியாம் உமரேன் கத்தம் தளபதியும் தங்களின் அடிமை என்றுழைத்தான். தன்னியே மறவேனாம். யார் சூலனா சலாம், யா ஹபீபனா சலாம், யா ரசூலனா சலாம், யா ஹபீபனா சலாம். வானமன பூமியன எல்லாம் அருள்வளித்தான். 7 கடல் 8 திசை எல்லாம் அருள்வளித்தான். வசலாம். அடுத்த நிகழ்வாக தூங்கும் முன் ஓதும் துவாவினை கூறிச் செல்ல நாம் அழைப்பது PM நஸ்ஹான். வணக்கம். தூங்கும் ஓதுவா எல்லாமே விவேக அமுத்து பாயா எல்லாமே விவேக அமுத்து பாயா. அழகிய கசீதா ஒன்றினை பாடிச் செல்ல நாம் அழைப்பது MRF ரிஃப்கா. அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்பி ரப்பி ஜல்லல்லா மாஃபி ஐஃபி ஐருல்லா நூர் முஹம்மத் ஸல்லல்லா அஹில்லாஹ இல்லல்லா. ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டில் கடமையாக்கப்பட்ட இஸ்லாத்தின் பிரதான கடமைகளில் ஒன்றான ஹஜ்ஜை பற்றிய ஒரு பேச்சு. அதனை நிகழ்த்திச் செல்ல நாம் அழைப்பது MF ஹன்னா மரியம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஜ் இஸ்லாத்தின் கடமைகளுள் 5வது கடமையாகும். இதன் ஒவ்வொரு கிரியைகளும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினதும் அவர்களின் குடும்பத்தினர்களினதும் வாழ்க்கை வரலாற்றை நினைவுபடுத்தக்கூடியதுமாகும். ஹஜ்ஜு கடமையை முறையாக நிறைவேற்றுவதால் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த பாலகனாகின்றனர். கஅபத்துல்லாவாகிய அல்லாஹ்வின் வீட்டை வலம் வருவதால் ஹாஜிகளுக்கு அல்லாஹ்வின் சிந்தனை அதிகமாகின்றது. எனவே இப்பாக்கியம் அனைவருக்கும் கிடைக்க அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. தொழுகையின் ஆரம்ப துவாவான வஜ்ஜஹத்து அதனை கூறிச் செல்ல நாம் அழைப்பது ஃபாத்திமா ஐஃபா. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். வஜ்ஜஹத்து வஜில்லதி வதரஸ் சமாவாத்தி வர்லல்ல அனிஃபன் முஸ்லிமன் வமா அன மினல் முஸ்லிகின் மின்ன ஸலாத்தி வனுஸ்கி வமையாய வமமாத்தில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வபிதாலிக உமிர்து வஅனா மினல் முஸ்லிமீன். அஸ்ஸலாம். அதனைத் தொடர்ந்து இஸ்லாமிய இலக்கங்களை கூறிச் செல்ல நாம் அழைப்பது MF ஷைஃப். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய இலக்கங்கள் வாஹிதுன் 1, இஸ்னானி 2, சலாசத்துன் 3, அரபத்துன் 4, ஹம்சத்துன் 5, சித்தத்துன் 6, சபுவத்துன் 7, சமானியத்துன் 8, திஸ்ஸத்துன் 9, ஹசரத்துன் 10. வசலாம்.
நிகழ்ச்சியில் இறுதியாக அல் நஷ்ரா முன்பள்ளி பாடசாலை வானொலி நிகழ்ச்சி சம்பந்தமாகவும் இவ்வூரை பற்றிய சில அறிமுகத்தையும் எடுத்து கூற வருகிறார் வானொலிக்கான நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஜனாப் MPM நிசார் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். எனது இந்த நன்றி உரையை எமது ஊரை பற்றிய சிறு அறிமுகத்தோடு ஆரம்பிக்கின்றேன். ஊவா மாகாணத்திலே மொனராகலை மாவட்டத்திலே அலுப்பத்தை பிரதேசம் அமைந்திருக்கின்றது. இங்கு சுமார் 600 குடும்பங்கள் வசிக்கின்றார்கள். இங்கு வசிக்கின்றவர்களில் 70% மக்கள் கூலி தொழிலை நம்பி வாழ்கின்றவர்கள். 15% வர்த்தக துறையிலும், 15% அரச துறையிலும், 10% ஏனைய சிறு விவசாய துறைகளிலும் ஈடுபட்டு வருகின்றார்கள். பிரதேசத்தை சுற்றி ரப்பர், மிளகு போன்றவைகள் பயிரிடப்படுகின்றது. பிரதேசத்தில் ஒரு ஜும்மா பள்ளிவாசலும் 5 தக்கியாக்களும் அமைந்திருக்கின்றது. 5 தக்கியாக்களும் ஜும்மா பள்ளிவாசல் நிர்வாகத்தின் கீழே இயங்குகின்றது. இப்பிரதேசத்திலே 1924 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலை நூற்றாண்டு விழாவை கொண்டாடிவிட்டு அல் மதீனா மகா வித்தியாலயமாக தற்போது இயங்கி வருகின்றது. இப்பாடசாலையில் சுமார் 500 மாணவர்கள் வரை தற்போது கல்வி கற்கின்றார்கள். எமது பிரதேசத்தை பொறுத்தவரையில் அன்று ஒரு வரலாற்று மிக்க ஒரு ஜியாரம் இருக்கின்றது. அன்று முதல் 1992 ஆண்டு வரை கந்தூரி வைப்பம் இடம்பெற்றது. இங்கு பல பிரதேச கிழக்கு மாகாணம் உட்பட தென் மாகாணத்திலிருந்தும் பல பிரதேச மக்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு குறிப்பிடத்தக்கது. எனினும் 1992 முதல் அசாதாரண சூழ்நிலை நாட்டில் ஏற்பட்டதன் விளைவாக அந்த நிகழ்வு இன்று வரை நிகழ்த்தப்பட்டு இருக்கின்றது. இந்த போதும் இங்கு பல்லின மக்கள் வாழ்கின்றார்கள். பல்வின சமூகத்தோடு நெருங்கி வாழ்கின்றார்கள். எமது ஊரான அலுப்பத்தை பிரதேசத்துக்கு அண்மையில் இருக்கின்ற படல்குமர பிரதேசம். அந்த பிரதேசத்திலே எமது வர்த்தகர்கள் சிலர் பெரும்பான்மையின மக்களோடு இணைந்தே தனது வர்த்தக விடயங்களை செய்து வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்க விடயம். அல் நஸ்ரா முன்பள்ளி பாடசாலை 1998 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு 27வது வருடத்தை எட்டிவிட்டது. ஆரம்பத்தில் இருந்தே MNS இரிஃபா ஆசிரியர் தான் இன்று வரை சிறப்பாக நடத்தி வருகின்றார். இவருக்கு உதவியாக அசிகா ஆசிரியரும் இணைந்து நடத்தி வருகின்றார்கள். ஊவா வானொலியில் கூடாக பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சிகள் சிறுவர்களை வைத்து சுமார் 15 வருட காலமாக இந்த வானொலி நிகழ்ச்சியை இப்பாடசாலை தவறாது நடத்தி வருகிறது. இந்த சிறுவர் நிகழ்ச்சியை வானொலியில் நடத்த வேண்டும் என்ற ஏற்பாட்டுக்கு அமைய, அதாவது ஆரம்பத்தில் இருந்தே 15 வருடங்களுக்கு முன்னர் இருந்தே எமக்கு ஊவா வானொலி நிலையத்தின் சார்பாக SM ரமீஸ் அவர்கள் முன்வந்து எமக்கு பல்வேறு உதவிகளை செய்து வந்தார். அவர்களின் இந்த ஒத்தாசையால் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக இன்று வரை நடத்தக்கூடியதாக இருந்தது. அதே நேரத்தில் ஆசிரியர் அவர்கள் இந்த சின்னஞ்சிறு பிள்ளைகளை வைத்து நிகழ்ச்சிகளை நடத்த அயராது உழைத்து வருகின்றார். எனவே அவருக்கும் எமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் சிறுவர்கள், அதாவது பாடசாலைக்கே சேர்க்காத நிலையில் முன்பள்ளியிலே வைத்து 4 மாதங்களே ஆகக்கூடிய நிலைமையில் இருந்து இந்த வானொலி நிகழ்ச்சியை செய்வதென்றால் மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது. எனவே இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவதற்கு பெற்றோர்களும் சம்பூர்ண ஒத்துழைப்பை தந்து வருகின்ற அன்று முதல் இன்று வரை. அதே போன்று ஆசிரியரும் தன்னாலான முயற்சியை மேற்கொண்டு வருகிறார். அதே போன்று இந்த வானொலி நிலையத்தின் சார்பாக SM ரமீஸ் அவர்கள் எமக்கு அயராது இந்த உழைத்து வருகின்றார் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு. இத்தகைய 3 சாராருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு பூர்ண உதவியை வழங்கி வரும், அதாவது அனுசரணையாளர்களின் இந்த சந்தர்ப்பத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் அன்று முதல் சில அனுசரணையாளர்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியின் போதும் எமக்கு அனுசரணை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய நிகழ்ச்சியில், அதாவது இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவதற்கு பெற்றோர்களுக்கு அடுத்ததாக இணை அனுசரணையாளராக இப்பிரதேசத்தில் வசிக்கின்ற MAM ரிம்சான் அவர்களும் மற்றும் MBM பர்சாக் அவர்களும் எமக்கு பூரண அனுசரணை வழங்கி இருக்கின்றார்கள். அவர்களுடைய அனுசரணை இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலிருந்து விளம்பர
படுத்தப்பட்டு இருக்கின்றது என்பதை நேயர்கள் அறிவீர்கள். எனவே அவர்கள் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இருப்ப ஆசிரியருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியை சம்பூர்ணமாக நடத்துவதற்கு ஊடக அனுசரணை வழங்கி கொண்டிருக்கும் உவா வானொலிக்கும் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் எஸ்.என். ரமேஷ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சிகளை இதுவரை தொகுத்தளித்த எம்என்எஸ் நசீஃபா சகோதரிக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எமது பாடசாலை நிர்வாகத்தின் சார்பிலும் வானொலி நிலையத்தின் சார்பிலும் தமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இறுதியாக தியாகத்தில் மலர்ந்த இத்திருநாளை எமது ஊரில் இருக்கின்ற அனைவரும் வேற்றுமை உணர்வுகளை மறந்து வஞ்சகம், பொறாமை, சுயநலம் போன்ற இருகுணங்களை அகற்றி குடும்ப உறவுகளை அனைத்தையும் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக இத்திருநாளை மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்றும் எமது உள்ளத்தில் இருக்கக்கூடிய சகல வேற்றுமை உணர்வுகளை மறந்து நல்ல பண்புள்ளவர்களாக மனித நேயத்துடன் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு இன்னும் வாழ்வோமாக. எமக்குள்ளே இருக்கின்ற பொறாமை, வஞ்சகம் போன்றவைகளை அகற்றி நிலையற்ற இந்த உலகத்திலே நிலையாக இருக்கக்கூடிய மனித நேயத்தோடு நாம் இந்த தியாக பெருநாளை கொண்டாடுவோம். அனைவருக்கும் ஈத் முபாரக் நல்வாழ்த்துக்களை கூறி, ஈதுல் அல்ஹா நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இதுவரை அலுப்புத்த அல் நஸ்ரா பாலர் பாடசாலை மாணவர்களின் விசேட சிறுவர் நிகழ்ச்சி தொகுப்பினை கேட்டீர்கள். இன்றைய இந்நிகழ்வினை சிறப்பாக நடத்தி செல்ல உதவிய உவா வானொலி நிகழ்ச்சி தயாரிப்பாளர் எஸ்.எம். ரமீஸ் அவர்களுக்கும் வானொலி நிலையத்துக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு, ஜனாப் எம்.பி.எம். நிசார் அவர்களுக்கும் அல் நஸ்ரா முன்பள்ளி பாடசாலை ஆசிரியர் ஜனாபா இரிஃபா அவர்களுக்கும் ஏஜேஎம் அஜீகா ஆசிரியர் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து உங்களிடமிருந்து விடை பெற்று செல்லும் நான் ஃபாத்திமா நசீஃபா. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனித ஹஜ் பெருநாளை முன்னிட்டு அலுப்பொத்து அல் நஸ்ரா பாலர் பாடசாலை மாணவர்கள் வழங்கிய வளர்பிறை விசேட சிறுவர் நிகழ்ச்சியின் தொகுப்பினை கேட்டீர்கள். நிகழ்ச்சியினை திறம்பட தொகுத்து வழங்கியிருந்தார் ஃபாத்திமா நசீஃபா. அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இந்த நிகழ்ச்சியினை மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து தந்த, குறிப்பாக மாணவர்களை ஒரு சில மாதங்களில் பயிற்றுவித்து அவர்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்து அலுப்பத்து அல் நஸ்ரா பாலர் பாடசாலையின் ஆசிரியைகளான ஜனாபா இரிஃபா அவர்களுக்கும் ஏஜேஎம் அஜீகா ஆசிரியை அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் எங்களுடைய வானொலி நேயர் நெஞ்சங்கள் சார்பாக பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னது போல இந்த பெற்றோருடைய பங்களிப்பு மிக முக்கியமானதாக இருக்கிறது. அனுசரணையாளர்களாக அவர்கள் கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல மாணவர்களை சிறப்பான முறையில் பயிற்றுவித்து உரிய நேரத்தில் அழைத்து வந்து பல்வேறுபட்ட சிரமங்களுக்கு மத்தியில் இந்த நிகழ்ச்சியினை வெற்றிகரமாக வழங்குவதற்கு எங்களுக்கு பூரண ஒத்துழைப்பை வழங்கியிருக்கிறார்கள். இவ்வாறான சிறு குழந்தைகளோடு வானொலி நிகழ்ச்சிகளை படைப்பது என்பது மிகவும் கடினமான ஒரு விடயம். அவர்கள் ஒளிவாங்கியை கண்டவுடன் அச்சப்படுகிறார்கள், அழுகிறார்கள், வெட்கப்படுகிறார்கள். இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. இவை அனைத்தையும் தாண்டிதான் நாங்கள் இந்த நிகழ்ச்சிகளை வெற்றிகரமாக வழங்கி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து நம்பிக்கையூட்டி மிக சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சியினை படைப்பதற்கு இந்த இரண்டு ஆசிரியர்களும் அதே போல பெற்றோர்களும் எங்களுக்கு பெருந்துணையாக அமைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே போல கடந்த வருடத்தை போலவே இந்த வருடத்திலும் அலுப்பத்தை மண்ணிலே உதயமாகி மக்களுக்காக சேவை செய்து வருகின்ற MC திருமண மண்டபத்தின் உரிமையாளர் ஜனாப் MBM ஃபர்ஷாத் அவர்களுக்கும், படல் குமர நகரிலே மிக சிறப்பான முறையில் இயங்கி வருகின்ற சிட்டி பாயிண்ட் நிறுவனத்தின் உரிமையாளர் ஜனாப் MAM ரின்சான் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல கடந்த 17-18 வருட காலமாக எங்களோடு இணைந்திருக்கின்ற, எங்களுக்காக இப்படியான நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து ஒருங்கிணைத்து தருகின்ற எங்களுடைய வானொலி நேயர்களில் ஒருவரான, அபிமானிகளில் ஒருவரான ஜனாப் NPM நிசார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி
சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். இவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்வதோடு உங்கள் அனைவருக்கும் ஊவா வானொலி சார்பாக மீண்டும் ஒரு முறை எங்களுடைய ஹஜ் பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த சிறுவர் நிகழ்ச்சியினை ஒளிப்பதிவு செய்து தயாரித்து தொகுத்து வழங்கி உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்ற நான் என்றும் நட்புடன் SM ரமீஸ். இதுபோன்ற இன்னும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தியாகத்தின் பிறந்த நாள், இறைவன் நமக்களித்து வசந்த நாள். புனித ஹஜ் பெருநாளை முன்னிட்டு அலுபொத்து அல் நஸ்ரா பாலர் பாடசாலை மாணவர்கள் வருடாந்தம் வழங்கும் விசேட சிறுவர் நிகழ்ச்சி வளர்பிறை. பலஸ்தீனின் ஓலம் காதில் கேட்கின்றதா? உங்கள் மனசாட்சி இதை பார்த்து விழிக்கின்றதா? அங்கே போயும் அப்படி இப்படி செல்ஃபி தானே எடுக்கிறார். தியாக திருநாளாம் ஹஜ் பெருநாள் தினத்தன்று காலை 10 மணிக்கு உங்கள் ஊவா வானொலியில் இந்நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் அலுபொத்து அல் நஸ்ரா பாலர் பாடசாலை மாணவர்களின் பெற்றோர்கள். இணை அனுசரணை MC திருமண மண்டபம். திருமண வைபவங்கள், விழாக்கள், கலை கலாசார நிகழ்ச்சிகள், இஃப்தார் வைபவங்கள் உட்பட இதர நிகழ்வுகளை ஆடம்பரமான முறையில் நடாத்திட சிறந்த மண்டபம் MC திருமண மண்டபம். சகல விதமான அடிப்படை வசதிகளுடன் கூடிய விசாலமான மண்டபம், தாராளமான வாகன தரிப்பிட வசதிகளுடன் அலுப்பத்தை மண்ணின் எழில் கொஞ்சும் இயற்கை சூழலில் கம்பீரமாக காட்சி தருகிறது MC திருமண மண்டபம். முன்பதிவுகள் மற்றும் மேலதிக விவரங்களுக்கு உரிமையாளர் MR ஃபர்ஷாத். தொலைபேசி இலக்கம் 077 50 28 954 அல்லது 074 23 73 999. சிட்டி பாயிண்ட் வீட்டு பாவனை பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்கள், அலுமினிய பொருட்கள், கேஸ் குக்கர், ரைஸ் குக்கர், பிரஷர் குக்கர், ஓவன் உட்பட அனைத்து விதமான சமையலறை உபகரணங்களையும் பைசிக்கிள், ட்ரைசிக்கிள்களை உத்தரவாதத்துடன் பெற்றுக்கொள்ள படல்குமர நகரில் நீங்கள் நாட வேண்டிய நம்பகமான இடம் சிட்டி பாயிண்ட். மேலதிக விவரங்களுக்கு உரிமையாளர் MAM ரிம்சான். தொலைபேசி இலக்கம் 077 530 39 17.